Hi students, good morning to all. இன்னைக்கு 12th standard computer scienceல நம்ம பார்க்க போற டாபிக் scope rules of variables. So scope rules of variables அப்படிங்கிற இந்த டாபிக் நம்மளுடைய சிலபஸ்ல 3rd chapter and 7th chapter ரெண்டு லெசன்லயுமே இருக்கு. ஸோ ஒரே டாபிக் ரெண்டு லெசன்லயுமே இருக்கு அப்படிங்கும்போது ஆன்சர் சிமிலரா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. 3rd சாப்டர்ல ஒரு மாதிரி ஆன்சரும் 7th சாப்டர்ல ஒரு மாதிரி ஆன்சரும் தான் இருக்கு. அப்போ லெசனுக்கான ஆன்சர், அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி we must understand the question. எந்த லெசன்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா எந்த ஆன்சரை எழுதுறது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா தான் அந்த ஆன்சரை நல்லா எழுதிட்டு ஃபுல் மார்க் வாங்க முடியும். அதுக்கு we must understand the questions first. See, இப்போ கவனிங்க. Chapter 3 scoping. Scoping அப்படிங்கிற லெசன்ல explain the types of scope of variables or LEGB rule with example அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவே சேம் கொஸ்டின் சாப்டர் 7 எப்படி கேட்டிருக்காங்க பாருங்க, எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நம்ம கொஞ்சம் சின்ன டிஃபரன்ஸை அனலைஸ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் கவனிங்க, எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் LEGB ரூல். இந்த இடத்துல LEGB அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் நமக்கான கீ பாயிண்ட். LEGB அப்படிங்கிற வேர்ட் அந்த கொஸ்டின்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க எழுதக்கூடிய ஆன்சர் 3rd சாப்டருடைய ஆன்சரா இருக்கணும். இந்த LEGBங்கிற வேர்டு இல்லைன்னா நம்ம எழுதக்கூடிய ஆன்சர் 7th சாப்டருடைய ஆன்சரா இருக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஈவன் சென்டம் வாங்கணும்னு நினைச்சு எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் அப்படிங்கிற லைனை மட்டும் பார்த்துட்டு எந்த லெசன்ல இருந்து கேட்டிருக்காங்கிறத கண்டுபிடிக்க முடியாம மாத்தி எழுதிட்டாங்க அப்படின்னா மார்க் போயிடும். ஸோ we must understand that கொஸ்டின்ல LEGBங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா நீங்க எழுத வேண்டிய ஆன்சர் எந்த சாப்டர் தான், சாப்டர் 3 ஸ்கோப்பிங் லெசன். அதே போல LEGB அப்படிங்கிற வேர்டு இல்ல அப்படின்னா நம்ம எழுத வேண்டிய ஆன்சர் 7th சாப்டர். ஓகே, இப்போ கொஸ்டினுக்கான டிஃபரன்ஸ் எனக்கு புரிஞ்சிருச்சு. LEGBனா 3rd சாப்டர், LEGB இல்லைன்னா 7th சாப்டர். இது கிளியரா புரிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் ஆன்சர் நம்ம சொன்னோம். இந்த லெசனும் அந்த லெசனும் ஸ்லைட்டா நமக்கு டிஃபரெண்ட் ஆகும். அப்ப எந்த மாதிரியான ஆன்சரை எழுதுறது? இஃப் இட் இஸ் a 3rd சாப்டர், தட் மீன்ஸ் LEGBன்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான ஆன்சரை எழுதணும்? சி, LEGBங்கிற கான்செப்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது 4 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப். நமக்கு தெரியும், லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல் அண்ட் பில்ட்-இன். இந்த மாதிரி 4 ஸ்கோப் உடைய கான்செப்டையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். லோக்கல் ஸ்கோப்னா என்ன, என்க்ளோஸ்ட் ஸ்கோப்னா என்ன, குளோபல் ஸ்கோப்னா என்ன, அடுத்து பில்ட்-இன் ஸ்கோப்னா என்ன அப்படிங்கிற இந்த விஷயங்களை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஒன் we can go for the local scope. ஸோ ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அந்த வேரியபிள் இஸ் தேர் இன்சைட் த ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார ஒரு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு தான் லோக்கல் ஸ்கோப். சி, local scope refers to the variable defined in the current function. ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன், மீன்ஸ் தட் இஸ் கால்ட் local scope. ரைட், எனக்கு பிளேஸ் கன்ஃபார்ம் ஆயிருச்சு, இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. தென் வாட் இஸ் த லைஃப் டைம் ஆஃப் த லோக்கல் ஸ்கோப்? இது வரைக்கும் என்னால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா வித்தின் த ஃபங்க்ஷன். எந்த இடத்துல அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த ஸ்கோப்புக்குள்ள, அந்த ஏரியாக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வெளியில வந்துட்டோம்னா யூஸ் பண்ண முடியாது. சிம்பிள் எக்ஸாம்பிள் இங்க கவனிங்களேன். டிஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன் 4th ஸ்டெப்ல முடிச்சிட்டாங்க. இங்க ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிருக்கு, இங்க ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இன் பிட்வீன் தட் we used one variable, ஒரு a equal to 7 அப்படிங்கிற வேரியபிள கிரியேட் பண்ணிட்டு அந்த வேரியபிள அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்டும் பண்ணிட்டாங்க. சோ இப்போ இந்த இடத்துல a அப்படிங்கிற வேரியபிளுடைய ஸ்கோப் என்ன? லோக்கல் ஸ்கோப். why because the variable a is created inside the function disp. அப்போ யூஸ் பண்றது அதுக்குள்ளே யூஸ் பண்ணிருக்காங்க print a ன்னு. so what is the answer for this snippet அப்படின்னா சிம்பிளா சொல்லிடலாம் 7 அப்படின்னு சொல்லிடலாம். ரைட், இப்போ சின்ன क्वेश्चन. இப்போ இந்த print a அப்படிங்கறத நான் கட் பண்ணிட்டு disp அப்படிங்கிற க்ளோஸ் பண்ற கான்செப்ட்டுக்கு வெளியில நான் கொடுத்திருக்கேன். இந்த print a-வை அப்படியே நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா வெளியில கொடுத்திருக்கேன் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்? திங்க் பண்ணி பாருங்க. அதே 7 கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்காது. ஏன்னா தெளிவா நம்ம சொல்லிட்டோம், லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது the lifetime is only within the function. அப்ப இந்த print a அப்படிங்கிறது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்துச்சுன்னா மட்டும்தான் என்னால அதை யூஸ் பண்ணிக்க முடியும். பியாண்ட் த ஃபங்க்ஷன் வெளியில வந்துட்டோம் அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. கிளியரா? லோக்கல் ஸ்கோப் புரிஞ்சுதா? தென் நெக்ஸ்ட் பாருங்க, குளோபல் ஸ்கோப். ஸோ குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லிடலாம். என்ன? will declare the variable above all the blocks. ஒரு பர்டிகுலர் பிளாக் உள்ள மட்டுமே ஒரு வேரியபிளை நான் கொண்டு போகாம எல்லா பிளாக்குக்கும் we are using a 3 or 4 functions in a program, அந்த எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வெளியில we created one variable அப்படின்னா that scope is called global scope. அந்த மாதிரி ஒரு வேரியபிள் நான் ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் global scope variable. ரைட், place is confirmed. The next one,
லைஃப் டைம் என்ன, குளோபல் ஸ்கோப் வேரியபிள் லைஃப் டைம் என்ன, லோக்கல் ஸ்கோப்ல என்ன சொன்னோம் யோசிச்சு பாருங்க, அந்த பிளாக் உள்ளர மட்டும் தான் அப்படின்னு சொன்னோம். இப்ப வேரியபிளே பிளாக் உள்ளர இல்லையே, அபவ் ஆல் த பிளாக் தானே நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணிருக்கிறது. அப்போ அந்த வேரியபிளுக்கு கீழே என்னென்ன பிளாக்ஸ் எல்லாம் இருக்கோ த்ரூ அவுட் த என்டையர் ப்ரோக்ராம் will possible to use that global scope variable. புரிஞ்சுதுங்களா? இப்ப எக்ஸாம்பிள் கவனிங்க. சி disp அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்க கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த disp அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இங்க க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்ப நடுவுல பாருங்க a ஈக்குவல் டு 7 ஒரு வேரியபிள் இருக்கு, பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். அதே போல disp அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வெளியிலையும் a அப்படிங்கிற இன்னொரு வேரியபிளை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்ப இந்த இடத்துல ரெண்டு வேரியபிள் இருக்கு. சரி, இப்ப disp அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வெளியில இருக்கக்கூடிய வேரியபிள் என்ன அப்படின்னா that is called global scope variable. அதே கான்செப்ட் dispங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள a ஈக்குவல் டு 7 கொடுத்துருக்குமா, அதுக்கு பேர் என்ன, global scope variable. சோ இப்ப இந்த இடத்துல a ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது லோக்கல், a ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறது குளோபல் ஸ்கோப் வேரியபிள். சரி, இப்போ நான் ரெண்டு இடத்துல இதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் a அப்படின்னு கொடுக்கும்போது இங்க எனக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கும், 7, பிகாஸ் அந்த ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு முடியிற ஏரியால வேரியபிளை டிக்ளேர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. So we can using that we can get the value of a is 7. ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு, க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் a-வை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ப என்ன ஆகும், global scope இருக்க வேல்யூவை அதை எடுத்துக்கும். So we can say throughout the entire concept we can possible to access the variable that is called a global scope variable. And next one, you see that enclosed scope. Enclosed scope அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாதுங்க, nested function. Nested function that means இப்போ நம்ம சொல்றோம் ஒரு if statement குள்ளாரே இன்னொரு if statement இருக்கு, we can say that is nested if statement. ஒரு லூப் குள்ளாரே இன்னொரு லூப் இருக்கு, that is nested loop statement. அதே போல ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாரையே இன்னொரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா that is called a nested function. That concept is called enclosed scope. See, இப்ப definition பாருங்க, variable which is declared inside the function which contains another function definition. So இதுல மெயின் கான்செப்ட் என்னன்னா the inner function can also access the outer function variable. உள்ள இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வெளியில இருக்கக்கூடிய வேரியபிளையும் அக்சஸ் பண்ணிக்க முடியும். சோ அப்ப இன்னர் ஃபங்க்ஷன்ல இருந்துகிட்டே என்னால அவுட்டர் ஃபங்க்ஷனுடைய வேரியபிளை அக்சஸ் பண்ணிக்க முடியுது அப்படின்னா that is called enclosed scope variable. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் கான்செப்ட்ல நம்ம சொல்றது built-in scope. வெரி சிம்பிள். built-in scope அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா மாடியூல்ஸ், that is pre-loaded program. ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது மாடியூல்ஸ் இன்சர்ட் பண்ணிட்டு அந்த மாடியூல்ஸ்ல இருக்கக்கூடிய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் அக்சஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா that type of scope is called built-in scope variables. That is a concept here. So இப்போ இந்த 4 ஆன்சரையும் நீங்க எழுதி இருக்கணும். எந்த லெசன்ல இருந்து क्वेश्चन கேட்டிருந்தாங்கன்னா தேர்ட் சாப்டர். சோ இது தேர்ட் சாப்டர்ல இருந்து தான் கேட்டிருக்காங்களா அப்படிங்கறத நம்ம எப்படி அனலைஸ் பண்றது? So we must note down the word LEGB. Explain scope rules of variables using LEGB னு கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நம்ம சொன்ன லோக்கல், குளோபல், என்க்ளோஸ்ட் அண்ட் பில்ட்-இன் இந்த 4 கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். கிளியர் ஸ்டூடண்ட்ஸ்? ரைட். இப்போ அடுத்த டாபிக் வரோம். 7th சாப்டர். 7th சாப்டர்ல क्वेश्चन பார்த்தோம், explain the scope of variables with an example, or otherwise இப்படியும் கேட்கலாம், explain the scope of variables in Python அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இப்ப நம்ம எந்த டாபிக் போக கூடாது, LEGBங்கிற ஏரியாவுக்கு போக கூடாது. இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி 2 ஸ்கோப் ஞாபகத்தில் வச்சுக்கணும். LEGBல பார்க்கும்போது 4 ஸ்கோப் சொன்னோம், லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்ட்-இன். இதுவே பைத்தான் ஓரியன்டா பார்க்கும்போது 2 ஸ்கோப் தான் நம்ம சொல்றோம், லோக்கல் அண்ட் குளோபல். அப்ப இந்த இடத்துல லோக்கல் ஸ்கோப்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். அதே போல குளோபல் ஸ்கோப்னா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும், நமக்கு ஃபுல் மார்க் வந்துடும். அதுக்கான ஆன்சர் எப்படி எழுதலாம் கவனிங்க. லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் டெஃபினிஷன் அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு பெருசா எந்த டிஃபரெண்ட்டும் கிடையாதுங்க. ஏன்னா ப்ரோக்ராம் வைஸ் நமக்கு கான்செப்ட் ப்ரோக்ராமிங் பேசிஸ்ல நமக்கு டிஃபரன்ஸ் ஆகும். பட் தியரி வைஸ் டெஃபினிஷன்ல அதே கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்றோம். லோக்கல் ஸ்கோப் இஸ் டிக்ளேர்ட் இன்சைட் த ஃபங்க்ஷன் பாடி. தட்ஸ் ஆல். ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அதுக்கு பேரு லோக்கல் ஸ்கோப் வேரியபிள். கிளியர்? ரைட். இப்போ ப்ரோக்ராமை நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். ஏற்கனவே நம்ம LEGBல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அல்காரிதமிக் பேசிஸ்ல தான் நம்ம அந்த ஸ்னிப்பெட்டை பார்த்தோம். பட் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூ மஸ்ட் எக்ஸ்பிளைன் திஸ் டாபிக் பேஸ்ட் ஆன் த பைத்தான் ப்ரோக்ராம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். See, பைத்தான் ப்ரோக்ராம் உடைய கிரியேஷன் எப்படி இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் DEF கீவேர்ட் யூஸ் பண்ணிருக்கணும். Then LOC, it is a function name.
parenthesis கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம், கோலன் வச்சிருக்கோம். ஓகே, இது ஃபங்க்ஷன் கிரியேஷன். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள we used one variable y equal to 0. தென் அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தெரியும் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்கு, தென் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இன் பிட்வீன் தட் we created one variable and inside itself we print the variable also. அப்படின்னா that is local scope. இப்போ எனக்கு ஆன்சர் சிம்பிளா என்ன கிடைச்சிரும்? 0ன்னு கிடைச்சிரும். ஏன்னா கிரியேட் பண்ணதும் அங்கதான், பிரிண்ட் பண்ணியிருக்கிறதும் அங்கதான். இப்போ முன்ன கேட்ட அதே கான்செப்ட்டுக்கு வரும். சி, இப்போ இந்த ப்ரோக்ராம்ல கவனிங்க, டெஃப் லோக்கல் எல்ஓசின்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணிட்டு y ஈக்குவல் டு லோக்கல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கோம். லோக்கல்ங்கிற அந்த ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் பிரிண்ட் ஆஃப் y. இப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும்? திங்க் பண்ணி பாருங்க. லோக்கல் அப்படின்னு நான் கொடுத்த y-னுடைய வேல்யூ எனக்கு ஆன்சரா கிடைச்சிருமா? y ஈக்குவல் டு லோக்கல்னு கொடுத்துருக்கேன், பிரிண்ட் y-னு கொடுத்தாச்சு. ரைட்? நார்மலா சொல்லும் போது a ஈக்குவல் டு 10, பிரிண்ட் a அப்படின்னா 10ங்கிற ஆன்சர் கிடைச்சிரும். பட் இன்சைடு த ஃபங்க்ஷனா அவுட் சைடு த ஃபங்க்ஷனா அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டிய சிச்சுவேஷன் இருக்கு. வேரியபிள் இஸ் டிக்ளேர்ட் இன்சைடு த ஃபங்க்ஷன், பட் பிரிண்ட் பண்ணிருக்கிறது எங்க பண்ணிருக்காங்க? வெளியில. அப்ப ஆன்சர் என்ன கிடைக்கும்? எரர். why? because it is a local scope. நமக்கு தெரியும் லோக்கல் ஸ்கோப் அப்படிங்கிறது ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் ஆயிருக்கு. அந்த கான்செப்ட் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். சேம் கான்செப்ட் ப்ரோக்ராமிங் ஓரியன்டடா நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதணும். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், see global scope. The same one, global scope என்ன சொன்னோம்? Throughout the entire program will possible to access the variable, that means a global scope variable. See, இந்த ப்ரோக்ராம்ல கவனிங்க, add ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன், பிரிண்ட் பண்ணிருக்கேன், add க்ளோஸ் பண்ணியாச்சு. உள்ள வேரியபிள் இருக்கா? இந்த ஃபங்க்ஷன் இங்க ஆரம்பிச்சு இங்க முடிஞ்சிருச்சு. உள்ள ஏதாவது வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோமா? கிடையாது. வேரியபிள் எங்க இருக்கு? above all the blocks. add அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வெளியில நான் கிரியேட் பண்ணிருக்கேன். c ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற அந்த வேரியபிளை பிளாக்குக்கு வெளியில கிரியேட் பண்ணிருக்கேன், உள்ள பிரிண்ட் பண்ணிருக்கேன். ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு. பிகாஸ் இட் இஸ் a global scope. நம்ம சொல்லிட்டோமே, throughout the entire program will possible to access the global scope, so we'll get the answer is 1. பட் இந்த இடத்துல சின்னதா நமக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. என்னது? சி, இப்ப இந்த ப்ரோக்ராம் கவனிங்களேன். c ஈக்குவல் டு 1 நமக்கு தெரியும், பிளாக்குக்கு வெளியில டிக்ளேர் பண்ணிருக்காங்க. so we can say that is a global scope variable அப்படின்னு சொல்லியாச்சு. தென் addங்கிற ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றாங்க. c உடைய வேல்யூவை இங்க இன்கிரிமெண்ட் பண்றாங்க. c ஈக்குவல் டு c பிளஸ் 2 அப்படின்னு இன்கிரிமெண்ட் பண்ணிட்டு they are printing that addங்கிற ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. then what is the output அப்படின்னா எரர்னு காமிக்கிறாங்களே. இதே கான்செப்ட் தானே போன ப்ரோக்ராம்லயும் சொன்னோம். அங்க a ஈக்குவல் டு சம் வேல்யூ கொடுத்திருந்தாங்க, அந்த வேல்யூவை உள்ள பிரிண்ட் பண்ணாங்க, உள்ள டிக்ளேர் பண்ணிட்டு பிரிண்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, ஆன்சர் எனக்கு கிடைச்சது. பட் இங்க அதே வேலையை தான் பண்ணியிருக்கோம். c ஒரு வேரியபிள் above all the block டிக்ளேர் பண்ணோம், உள்ள கால்குலேட் சம்திங் ஏதோ இன்கிரிமெண்ட் பண்றாங்க, தென் அதை பிரிண்ட் பண்ணிருக்காங்க. இங்க எனக்கு எரர்னு காமிக்குது. எப்படி அப்படின்னா you have to understand that global scopeல ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை இன்சைட் த ஃபங்க்ஷன் simply we are printing அப்படின்னா no issues, it will displays the answer. பட் இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்? அதே வேரியபிள் அப்படியே யூஸ் மட்டும் பண்ணிருக்கேன்னா நான் சேஞ்சஸ் பண்றோம், மாடிஃபை பண்றோம். என்ன மாதிரியான மாடிஃபை? மறுபடியும் இன்னொரு அசைன் பண்றேன். c ஈக்குவல் டு 1 அப்படின்னு குளோபல் ஸ்கோப்ல கொடுத்த அந்த வேரியபிளுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ள வந்துட்டு c ஈக்குவல் டு c பிளஸ் 2 இன்னொரு அசைன்மெண்ட் கொடுக்குறேன், வேல்யூவை மாத்துறேன், மாடிஃபை பண்றேன். இந்த மாதிரி ஏதாவது அசைன்மெண்ட் ப்ராசஸோ இன்கிரிமெண்ட் டிக்ரிமெண்ட் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா குளோபல் ஸ்கோப் won't ஒர்க் ஆகாது. சார் ஒர்க் ஆகணுமே, நம்ம தான் டெஃபினிஷன்ல சொல்லிட்டோமே, த்ரூ அவுட் த என்டையர் ப்ரோக்ராம் வில் யூசிங் த குளோபல் ஸ்கோப்னு சொன்னதுக்கு அப்புறம் இங்க ஒர்க் ஆகாது அப்படின்னா தட் இஸ் நாட் அ கரெக்ட் லாஜிக் இல்லையா? எப்படி ஒர்க் ஆகும்? வெரி சிம்பிள். குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிறது வெளியில இருக்கு, அதை நான் உள்ள யூஸ் பண்றேன், பிரிண்ட் மட்டும் பண்ணிக்கிறேன், நோ இஷ்யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சேஞ்சஸ் நான் பண்ணணும் அப்படின்னா வெளியில இருக்க ஒரு கான்செப்டை உள்ளுக்குள்ள கொண்டு வரும்போது சின்னதா ஒரு பர்மிஷன் வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப பர்மிஷன் அப்படிங்கிறது எப்படி வாங்கலாம்? with the use of one keyword, that is see, இது இந்த ப்ரோக்ராம் கவனிங்களேன். x equal to 0 def add ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த x ப்ரோக்ராம்க்குள்ள நான் யூஸ் பண்ண போறேன். என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, x equal to x plus 5 இன்கிரிமெண்ட் பண்ணிருக்கேன்னா அப்படினால டைரக்டா இன்கிரிமெண்ட் பண்ண முடியுமா? முடியாது, எரர் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படி இன்கிரிமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிருக்கேன் பாருங்க, குளோபல் எக்ஸ் வெளியில இருக்கக்கூடிய அந்த குளோபல் வேரியபிளை ஃபங்க்ஷனுக்குள்ள நான் யூஸ் பண்ண போறேன் அப்படிங்கிறத இன்டர்பிரட்டர்கிட்ட சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நான் தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம், எனக்கு எரர் காமிக்காது. ஸோ தட் we can using the keyword global. டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் பாருங்க. ஸோ குளோபல் ஸ்கோப் அப்படிங்கிற வேரியபிளை நான் உள்ளுக்குள்ள யூஸ் பண்ணணும் அப்படின்னா
கண்டிப்பா குளோபல் அப்படிங்கிற கீவேர்டை மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கும் போது டோன்ட் ஷோ த எரர், ஆன்சர் எனக்கு டைரக்டா கிடைச்சிடும். புரிஞ்சுதுங்களா? இந்த லோக்கல் அண்ட் குளோபல் அப்படிங்கிற இந்த ரெண்டு கான்செப்டையும் தான் we have to use in that 7th chapterல கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ மறுபடியும் சொல்றேன் பாருங்க, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸ்கோப் ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள் யூசிங் LEGB அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா that is based on which lesson? Very good, chapter 3. LEGBங்கிற வேர்டு இல்ல அப்படின்னா that is based on the 7th chapter. LEGBங்கிற வேர்டை பார்த்த உடனே டக்கு நம்ம என்ன பண்ணிருக்கணும்? லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல் அண்ட் பில்ட்-இன், இந்த 4 கான்செப்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கணும். LEGB இல்ல சார், எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் அதர்வைஸ் எக்ஸ்பிளைன் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்படின்னா will go for that local and global scope. And another important thing is in that area your explanation must be based on that Python program oriented. அது கொஞ்சம் கிளியரா ஞாபகத்துல வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? சோ இந்த மாதிரி தரவா தெளிவா எல்லா கான்செப்டையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ஒரு பர்டிகுலர் கொஸ்டினை பார்க்கும்போது இந்த லெசன்ல இருந்து வருமா, அந்த லெசன்ல இருந்து வருமா, எந்த கொஸ்டினை எழுதுனா எனக்கு ஃபுல் மார்க் வரும், இந்த மாதிரியான டவுட் எல்லாம் உங்களுக்கு இருக்கா? மைக்ரோ லெவல்ல அந்த டவுட் எல்லாத்தையும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்மளுடைய கிளாசிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்கு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.